Hello everyone. நாம பார்க்குறது 10th மேக்ஸில் 3rd chapter அல்ஜிப்ராவில் எக்ஸாம்பிள் 3.15ல் 6 கொஷின் பாருங்கள். எ 2-wheeler பார்க்கிங் ஜோன் நியர் பஸ் ஸ்டாண்ட் சார்ஜஸ் ஆஸ் பிலோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டேபிள் கொடுத்துருக்காங்க. அதாவது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்து ஒரு 2-wheeler பார்க்கிங் ஜோன் இருக்குது சரிங்களா. அங்கே என்னென்ன எப்படி வந்து அங்கே சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்றத பாருங்கள். ஃபர்ஸ்ட் எக்ஸ் வேல்யூ வந்து டைம், ஒய் வேல்யூ வந்து அமௌண்ட். அதாவது 4 ஹவர்ஸ்க்கு 60 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்களாம். 8 ஹவர்ஸ்க்கு 120 ருபீஸ், 12 ஹவர்ஸ்க்கு 180, 24 ஹவர்ஸ்க்கு வந்து 360 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ இதுலேருந்து என்னென்ன கேட்குறாங்க பாருங்கள். செக் இஃப் த அமௌண்ட் சார்ஜ்டு ஆர் இன் டைரக்ட் வேரியேஷன் ஆர் இன் இன்வர்ஸ் வேரியேஷன் டு த பார்க்கிங் டைம். அதாவது இதுக்கான டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டைரக்ட் வேரியேஷனா அப்படி இல்லைனா இன்டைரக்ட், அதாவது இன்வர்ஸ் வேரியேஷனா அப்படின்றத டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிராஃப் த டேட்டா, ஆல்சோ ஃபைண்ட் த அமௌண்ட் டு பி பேட் when parking time is 6 hours. 6 ஹவர்ஸ்னா டைம் வந்தது எக்ஸ் வேல்யூ, எக்ஸோட வேல்யூ வந்து 6 கொடுத்துட்டு எவ்வளோ அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணியிருப்பாங்க, 6 ஹவர்ஸ்க்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தது ஃபைண்ட் த பார்க்கிங் டியூரேஷன் when the amount paid is ₹150. ஸோ இங்கே வந்து அமௌண்ட் ஒய்யோட வேல்யூ வந்து 150 கொடுத்துட்டு 150 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணாங்கன்னா அவங்க வந்து எவ்வளோ ஹவர்ஸ் வந்து அந்த பார்க்கிங் ஜோனில் வந்து அந்த 2-wheeler வந்து விட்டுருப்பாங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ ஹவர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, டைம் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலான்னா இதுக்கான டைப்ஸ் ஆஃப் வேரியேஷனை வந்து கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. ஸோ டேபிள் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இங்கே டேபிள் பாருங்கள். எக்ஸோட வேல்யூ நமக்கு எப்படி இருக்குது, 4, 8, 12, 24. இது எப்படி இருக்குது, நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அமௌண்ட் என்ன ஆகுது, 60, 120, 180, 360. இதுவும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ ஒன்று இன்க்ரீஸ் ஆகும்போது இதுவும் நமக்கு கூடவே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்படி இருந்ததுன்னா அது என்ன வேரியேஷன், டைரக்ட் வேரியேஷன். ஆஸ் எக்ஸ் இன்க்ரீசஸ் ஒய் ஆல்சோ இன்க்ரீசஸ். therefore it is a direct variation. இப்போ இதுக்கான ஈக்குவேஷன், டைரக்ட் வேரியேஷனுக்கான ஈக்குவேஷன் என்னது, y is equal to kx. அடுத்தது கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன். கேவோட வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ கே வேணும்னா எக்ஸை நம்ம இந்த சைடு கொண்டு வந்துடணும். ஸோ அப்போ ஒய் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேன்னு வரும் இல்லையா. ஸோ அப்போ கே இஸ் ஈக்குவல் டு ஒய் எக்ஸ் வேல்யூவை நம்ம டேபிள்லேருந்து எடுக்கணும். ஸோ எனி ஒன் வேல்யூ எடுத்தால் போதும். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூவே எடுத்துக்கிறேன், ஒய் டிவைடட் பை எக்ஸு. ஸோ அப்போ 60 டிவைடட் பை 4ன்னு வருமா, 60 divided by 4. ஸோ இது நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 4s are 4, ரிமைனிங் 2, 5 4s are 20. ஸோ அப்போ கேவோட வேல்யூ என்ன கிடைக்குது, கே இஸ் ஈக்குவல் டு 15 கிடைக்குது ஓகேவா. ஸோ இந்த கே வேல்யூவை ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுக்கோங்க. y இஸ் ஈக்குவல் டு 15 இன்டூ எக்ஸ் சரியா. ஸோ கிராஃப் போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம டைரக்ட் வேரியேஷன்றதால நமக்கு கிராஃப் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட் லைன் தான் கிடைக்கணும். அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு பக்கத்தில் நீங்கள் இந்த ஈக்குவேஷனை வந்து எழுதணும் சரியா. இப்போ நம்ம ஃபைனலாக வந்து கிராஃப் போட போகிறோம். ஸோ இப்போ கிராஃப் போடணும்னா பாயிண்ட்ஸ் தெரியணும் இல்லையா. ஸோ டேபிள்லேருந்து பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து 4,60, 8,120, 12,180, 24,360. ஸோ இப்போ நான் கிராஃப் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் பாருங்கள், இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் என்னென்னு எடுத்திருக்கோம், டைம் இன் ஹவர்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். ஒய் வந்து என்ன இருக்குது, அமௌண்ட் ஓகேவா. ஸோ இது டைம், அந்த 2-wheeler வந்து எவ்வளோ டைம் வந்து பார்க் பண்ணுறாங்க அப்படின்றது, இது அதுக்கான சார்ஜ் சரியா. ஸோ இப்போ இது வந்து 2 யூனிட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வரா மாதிரி எழுதியிருக்கேன். இது வந்து 30 யூனிட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வரா மாதிரி எழுதியிருக்கேன் சரியா. ஸோ இப்போ ஸ்கேல் என்ன வரும், எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm இஸ் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ், ஒய் ஆக்சிஸ் 1 cm இஸ் ஈக்குவல் டு 30 யூனிட்ஸ்ன்னு வரும் சரியா. ஸோ இப்போ பாயிண்ட்ஸை வந்து கொண்டு வந்து பிளாட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து 4,60, எக்ஸில் 4, ஒயில் வந்து 60, 4,60. அடுத்தது 8,120, எக்ஸில் 8, ஒயில் வந்து 120, 8,120. அடுத்தது 12,180, எக்ஸில் 12, ஒயில் வந்து 180, 12,180. அடுத்தது 24,360, 24. ஸோ அப்போ எக்ஸில் வந்து 24. ஸோ அப்போ இது 18, 20, 22,
24. இப்போ x24 yல வந்து 360 இங்கே இருக்கு இல்லையா, yல வந்து 24. ஸோ இதை அப்படியே மேலே கொண்டு வாங்க. இந்த பாயிண்ட் 360 24, 360. ஸோ இப்போது லைன் ட்ரா பண்ணிக்கலாமா? ஸோ டைரக்ட் வேரியேஷன்றதால லைன் நமக்கு எப்படி வரும்? த்ரூ த ஆரிஜின் வரும். ஸ்ட்ரைட் லைன் போடுங்க. நமக்கு கிடைச்சிருக்க எல்லா பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இந்த லைனுக்கு பக்கத்தில் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்க ஈக்குவேஷன் எழுதணும். y is equal to 15x. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் கொஷின் என்னது? ஃபைண்ட் த அமௌண்ட் டு பி பேட் வென் பார்க்கிங் டைம் இஸ் 6 hours. அதாவது பார்க்கிங் டைம், அதாவது எக்ஸோட வேல்யூ வந்து 6 ஹவர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒய்யோட வேல்யூ அமௌண்ட் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ இப்போ எக்ஸ் 6ஆக இருக்கும் பொழுது நமக்கு ஒய் என்ன வருது பாருங்கள், இது 6. ஸோ இப்போ இந்த 6லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள். அந்த ஸ்ட்ரைட் லைனை டச் பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணிங்கன்னா நமக்கு இங்கே ஒரு பாயிண்ட் கிடைக்குது. ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து ஒயில் என்ன வேல்யூ கிடைக்குது? 19 கிடைக்குது. ஸோ அப்போது 6 hours பார்க் பண்ணியிருந்தாங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணியிருப்பாங்க? 90 rupees வந்து சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இதுக்கான ஆன்சரை வந்து ரஃபாக ஒரு முறை போட்டு பார்த்துக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 hours கொடுத்துட்டு ஒய்யோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஈக்குவேஷன் வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு 15 இன்டூ எக்ஸ். ஸோ இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 15 இன்டூ எக்ஸ் வந்து 6 வருமா? இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 15 இன்டூ 6 என்னது? Amount to be paid when parking time is 6 hours. என்ன அமௌண்ட்டு? ₹90. ஓகேவா? அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Find the parking duration when the amount paid is ₹150. ஸோ அமௌண்ட் வந்து 150 நமக்கு சொல்லிட்டாங்க. ஒய்யோட வேல்யூவை கொடுத்துட்டாங்க. ஸோ 150 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது இல்லையா? ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரைட் லைனுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறோம். 150. ஸோ அப்போ நம்ம எக்ஸுக்கு என்ன வேல்யூ கிடைக்குது பாருங்கள். இந்த பாயிண்ட் மீட் பண்ணுற பாயிண்ட்லேருந்து எக்ஸுக்கு வந்து ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணணும். இது 150 இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது? 10ன்னு கிடைக்குது. சரிங்களா? ஸோ அப்போ 150 rupees சார்ஜ் பண்ணியிருந்தாங்கன்னா எவ்வளோ ஹவர்ஸ் அந்த வண்டியை வந்து 2 வீலர் வந்து அங்கே விட்டுருந்துருப்பாங்க? 10 hours வந்து அங்கே வந்து விட்டுருந்துருப்பாங்க. சரியா? ஸோ இது கரெக்டான ஆன்சரான்றதை ரஃபாக செக் பண்ணிக்கலாம். y is equal to 115 கொடுத்துட்டாங்க. எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. y is equal to 15x. எக்ஸ் நமக்கு தேவை. ஸோ அப்போ எக்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. ஒய் டிவைடட் பை 15 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஒய்யோட வேல்யூ என்னது? 150 டிவைடட் பை 15 ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ 15 இது வந்து 115 ஆர் 15 இந்த 0. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது? 10ன்றது கிடைக்குது. ஓகேவா? 10ன்றது என்னது? நமக்கு ஹவர்ஸ். ஓகேவா? தேர்ஃபோர் நமக்கு கிராஃப் என்ன கிடைச்சது? 10 தான் கிடைச்சது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம கிராஃப் வந்து கரெக்டாக தான் போட்டிருக்கோம். தேர்ஃபோர் பார்க்கிங் duration when the amount paid is ₹115. ஓகேவா? ஸோ பார்க்கிங் டியூரேஷன் என்னது? 150 rupees பே பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ அப்போ எவ்வளோ ஹார்ஸ் வந்து அவங்க விட்டுருந்துருப்பாங்க? 10 hours வந்து அந்த 2 வீலரை அங்கே பார்க் பண்ணியிருந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் ஆன்சர்.